எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இணைகிறார். தாயுமானவன், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஓவர் டு யூ. தமிழக சட்டமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று இறுதி நாள் என்பதால சுபமுகூர்த்த தினம் என்பதாலும் கூட அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று தங்களுடைய வேட்புமனு தாக்கலை மிக மும்முரமாக செய்து வரக்கூடிய காட்சிகளை தமிழகம் முழுவதும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில நட்சத்திர அந்தஸ்து பெற்ற எடப்பாடி தொகுதியில தொடர்ந்து 6வது முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகிறார். இதற்காக அவர் தற்போது வேட்புமனு தாக்கலை செய்வதற்காக எடப்பாடி தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். 1989 முதல் பல முறை இந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்போது எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த தேர்தல் நடத்தும் அலுவலரை நேரில் சந்தித்து தன்னுடைய வேட்புமனுவை அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி கடந்த சில நாட்களாக தீவிர சுற்றுப்பயணத்துல ஈடுபட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் தன்னுடைய வேட்புமனு தாக்கலை செய்த பிறகாக அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திற்கு சென்று அங்கு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோருகிறார். அது மட்டுமல்லாம தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு சென்று கள்ளக்குறிச்சியில் போட்டியிடக்கூடிய அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதன் பிறகாக நாளை தினம் தான் போட்டியிடக்கூடிய எடப்பாடி உட்பட சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில தீவிர வாக்கு சேகரிப்பு பணியிலையும் ஈடுபட இருக்கிறார். தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தேர்தல் நடத்தும் அலுவலகரிடம் நேரில் வந்து வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார். முன்னதாக திமுகவை சேர்ந்த காசி, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பிரியதர்ஷினி, தாவேகாவை சேர்ந்த அருண்குமார் ஆகியோரும் இந்த சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கலை செய்திருந்த நிலையில் அதிமுக சார்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வேட்புமனு தாக்கலை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. பழனிசாமி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளது. சட்ட விதிகளுக்கு நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முதல் ஆட்சியும் ஒருமைப்பாட்டையும் நினைவுத்தேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலுக்கு உறுதி கூறுகிறேன். ஓகேவா சார் சார் அப்படியே ஓகேவா அண்ணா வழக்கம் போல வச்சிருக்கீங்களா ஒரு நிமிஷம் ஐயா ஒரே நிமிஷம் அருமண்ணா வாழ்த்துக்கண்ணா
ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.